ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து பேக்கெட் பெல். ஸோ சார்ஜிங் இஷ்யூ. இந்த சார்ஜிங் இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் லைவாக. ஸோ இதுதான் வந்து டிசியில் வந்து 19 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கேன். சாரி 19.59 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஆம்ஸில் இருக்குது. 5.296 ஆம்ஸ் ஃபுல் ஆம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ நான் அவுட்புட்டை ப்ரெஸ் பண்ணால் தான் டிசி வந்து லைவில் வரும். ஸோ அவுட்புட்டை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ டிசி ஜாக் இதுதான் லேசரோடது. நான் இப்போ டிசி ஜாக் கனெக்ட் பண்ண. ஸோ சார்ஜிங் நார்மலாக பார்த்தோம்னா இது ஸ்டாண்ட் பை ஆம்ப்னு சொல்லுவாங்க, 0.017. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் பை ஆம்ப். ஒரு பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பேட்டரி லேப்டாப்பை ஆன் கூட பண்ண வேண்டாம். ஸோ லேப்டாப்பை ஆன் பண்ணலனா கூட இது வந்து சார்ஜிங் ஆம்ஸை கன்சியூம் பண்ணும். ஸோ ஒரு நல்ல லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆம்ஸை கன்சியூம் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் சார்ஜ் போட்டு வைக்கலாம், சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அந்த சார்ஜிங் ஆம்ஸை இது கன்சியூம் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த சார்ஜிங் ஆம்ஸ் வந்து மாறும். அப்ராக்சிமேட் இந்த சார்ஜிங் ஆம்ஸ் வந்து 1.5 ஆம்ஸ்க்கு மேலே எடுக்கணும். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரையும் சார்ஜிங் ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் பை ஆம்பில் தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபுல் வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் கஸ்டமரோட ஓல்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வித்தவுட் பேட்டரி டிசியோட ஆம்ப் சேம் 2017. ஸோ ஓவரால் 2217. ஸோ 17 ஸ்டாண்ட் பை ஆம்ப். ஸோ இப்போ இது வந்து ஸ்டாண்ட் பை ஆம்பில் தான் இருக்குது. டிசி ஆம்பை கன்சியூம் பண்ணும். கஸ்டமர் புது பேட்டரி ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டாச்சு. புது பேட்டரிலையுமே பாருங்கள் சரி, புது பேட்டரியிலேயே டிசியோட ஆம்ஸ் பார்த்தோம்னா 1744 சம்திங். ஸோ இந்த பேட்டரியில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து சார்ஜிங் ஆம்ஸ் 1.5 ஆம்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஃபர்தராக பார்க்கலாம். டிசி ரிமூவ் ஆகிடுச்சு, அதனால தான் கல்வி. ஸோ பார்த்தோம்னா சார்ஜிங் ஆம்ஸு புது பேட்டரியில் நம்மளுக்கு 0.03941 அந்த இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ மதர் போர்டு வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டோம் லேப்டாப்ல இருந்து. ஸோ இந்த மதர் போர்டோட பார்ட் நம்பர் வந்து எக்ஸாம்பிள் ஒரு இதில் இல்லை. இந்த மதர் போர்டோட பார்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா 09923-1M. இங்கே தெளிவாக உங்களுக்கு பாருங்க, 09923-1M. ஸோ இதில் சார்ஜிங் இஷ்யூ, இந்த மதர் போர்டில் சார்ஜிங் இஷ்யூ, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜிங்க்கு ரிலேட்டடான பேசிக் போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளோட டிசி போர்ட்டு. ஸோ டிசி போர்ட்டு இது வந்து நம்மளோட பேட்டரி கனெக்டர். ஸோ இங்கே தான் நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணுவோம். இதில் தான் நம்ம வந்து டிசி அடாப்டர் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக் செக்கு, இது வந்து கோல் செக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கீமேட்டிக்ஸ் அதெல்லாமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மதர் போர்டை எடுத்த உடனே பேசிக் செக் பண்ணணும். மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிமீட்டர் நான் பஸர் மோடில் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ மல்டிமீட்டர் நான் பஸர் மோடில் வைக்கிறேன். உங்களுக்கு மேக்னிஃபயரில் செக் பண்ணுற லொக்கேஷனை பார்த்து. ஸோ உங்களுக்கு மேக்னிஃபயர் உள்ளே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ இப்போ வந்து ஒரு மதர் போர்டு எடுத்தோம்னா இது பேட்டரி இஷ்யூ. ஸோ சார்ஜிங் இஷ்யூ. இந்த சார்ஜிங் இஷ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசி ஜாக்கில் எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை. அதை நீங்கள் ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ டிசி ஜாக்கில் எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை. ஸோ டிசி ஜாக் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசி ஜாக்கோட இன்புட்டில் எனக்கு 90 வோல்ட் வருது. நான் டிசி ஜாக் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிமீட்டர் நான் வோல்டேஜ் மோடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு டிசி ஜாக்கோட இன்புட்டு. ஸோ இன்புட்டில் 18. ஸோ நான் 19.35 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன். மல்டிமீட்டர் பாருங்கள், மல்டிமீட்டரில் வந்து
டிசி ஜாக்கில் நான் பாசிட்டிவ் ப்ரோபில் வச்சுருக்கேன் 19.29. ஸோ இப்போ எனக்கு வந்து டிசி ஜாக்கில் வோல்டேஜ் வருது. ஸோ எப்போவுமே பேட்டரியோட பாசிட்டிவ் சைடு, இப்போ வந்து நம்ம பேட்டரி கனெக்டர் பார்க்கலாம். பேட்டரி கனெக்டரில் பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடுன்னு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் பெருசாக, இதில் ஆக்சுவலாக இதில் எல்லாமே ஈவனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது இந்த லெவலை விட இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. நான் ப்ரோப் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. இதுதான் வந்து கிரவுண்டு. ஸோ நான் மல்டிமீட்டர் டயோட் மோடில் வைக்கணும். ஸோ இது வந்து கிரவுண்ட். இப்போ நீங்கள் கிரவுண்ட் பின்ன பார்க்கலாம். மல்டிமீட்டர் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது கிரவுண்டு. ஸோ டயோட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரவுண்டு, இது வந்து டேட்டா. ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு கிரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா பாசிட்டிவும் நம்மளுக்கு கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இதுவும் கிரவுண்டில் தான் இருக்குது, இதுவும் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ மல்டிமீட்டரோட பேட்டரி கனெக்டர் கிரவுண்டில் இருக்குது. சாரி, மதர் போர்டோட பேட்டரி கனெக்டர் வந்து கிரவுண்டில் இருக்குது. நான் பஸர் மோட் வைக்கிறேன், உங்களுக்கு சவுண்டும் கேட்கும். பார்த்தோம்னா மதர் போர்டோட பேட்டரி கனெக்டர் பாசிட்டிவ் சைடு வந்து கிரவுண்டில் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சைடு வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடாது. இது கிரவுண்டாக இருந்துச்சுன்னா பவர் உள்ளே வராது. ஸோ இப்போ நீங்கள் பேட்டரி இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே பேட்டரியோட பவரே உள்ளே வரும். ஸோ ஆக்சுவல் கிரவுண்ட் இது தான். உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் இருக்குல்ல, ஆக்சுவல் கிரவுண்ட் இது. பட் வந்து இது பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் சைடு, ஆனால் இதுவுமே கிரவுண்டில் இருக்குது. இந்த பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் சைடு வந்து ஏன் கிரவுண்டில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேட்டரிக்கு ஃபில்டர் கேப் போட்டிருப்பாங்க பேட்டரி கனெக்டருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இந்த கேப், ஆக்சுவலாக இதுவும் கேப் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் கிளாரிட்டியாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் சைடுலேருந்து வர கேப்ஸு. ஸோ இந்த கேப்ஸ் லுக் வைஸ் பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பேட்டரியோட அப்பர் லோடு, இது பேட்டரி காயில். ஸோ பேட்டரி காயிலும் பார்த்தோம்னா இப்போ கிரவுண்டில் தான் இருக்கும். உங்களுக்கு மல்டிமீட்டர் ஒரு வாட்டி பாருங்கள், பேட்டரி காயிலும் கிரவுண்டில் தான். கேட்குதுங்களா? பஸ்ஸர் சவுண்ட் கேட்குதா? டயோட் வேல்யூ கூட பாருங்கள், 0.005. ஸோ பேட்டரி காயிலே வந்து கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ பேட்டரியோட காயிலுக்கு அந்த பக்கம் பேட்டரி கனெக்டர் பக்கம் ஷார்ட் இருக்கா, இல்லைனா சார்ஜிங் ஐசி பக்கம் ஷார்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மதர் போர்டை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து பேட்டரி காயில் லுக் நல்லா தான் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரும் ஃபில்டர் கெப்பாசிட்டரும் லுக் நல்லா தான் இருக்குது. இந்த 3 ஃபில்டர் கெப்பாசிட்டரும் லுக் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரும் லுக் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா சம் பேஸ்ட் இருக்குது, ஆனால் இது பேட்டரிக்கு ஆனதில்லை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேட்டரியோட ஃபஸ்ட் மாஸ்டர், செகண்ட் மாஸ்டர், சென்சாரோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ இதுதான் சென்சாரோட வேல்யூ வந்து 456. ஸோ சென்சாரும் நல்லா தான் இருக்குது. ஸோ பேட்டரி மாஸ்ஃபெட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். பேட்டரி மாஸ்ஃபெட் வந்து பேக் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்கள் சார்ஜிங் ஐசி. உங்கள் சார்ஜிங் ஐசியோட நம்பர் PQ24745. ஸோ இதுதான் சார்ஜிங் ஐசி. அப்போ இதுதான் பேட்டரி மாஸ்ஃபெட்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்டரி மாஸ்ஃபெட்டை இப்போ செக் பண்ணுவோம். பேட்டரி மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு 446. ஸோ இப்போ பேட்டரி மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் சைடு வேல்யூ நல்லா இருக்குது. கேட் செக் பண்ணுவோம், கேட்டும் நல்லா தான் இருக்குது, சைடு வேல்யூ நல்லா இருக்குது. ஓகே, பேட்டரி மாஸ்ஃபெட்டோட ட்ரெயின் பக்கம் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கண்டினியூ பண்ணுவோம். சார்ஜிங் ஐசி நல்லா இருக்குது, பேட்டரி மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் ட்ரெயின் பக்கம். ஸோ பேட்டரி மாஸ்ஃபெட்டோட ட்ரெயின், ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா நம்மளுக்கு 0.003. ஸோ இங்கேருந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா டயோடு இருக்குது. ஸோ இந்த டயோட் இது எல்லாமே கிரவுண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேப்ஸ் லுக் வைஸ் இந்த கேப்ஸும் நல்லா தான் இருக்குது, இந்த கேப்ஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது வந்து பேட்டரி காயிலோட ரெசிஸ்டர். ஸோ இதோட வேல்யூவும் 0.003. மல்டிமீட்டரை பாருங்கள், இதோட வேல்யூவும் 0.003. ஓகே, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ
இந்த 2 கேப்ஸ் இருக்கு. இந்த 2 கேப்ஸ்ல ஒரு கேப்ஸ் வந்து டிஃபெக்டிவ் கேப்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களால பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு மதர் போர்டும் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அதுலேயே நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா இந்த கேப்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு, கேப்ஸ் ப்ரோக் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கேப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் போர்டோட பேட்டரி கனெக்டரோட சுச்சுவேஷன் வந்து பேட்டரி கனெக்டர் வந்து பாசிட்டிவ்ல வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ், ஏன்னா ட்ராக்கிங் தான் இருக்குது பார்த்தீங்களா. பேட்டரியோட பாசிட்டிவ்ல தான் இந்த கேப்ஸ் கனெக்ட் ஆகுது. இந்த கேப்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன், அப்படியே லைவ்லேயே பார்ப்பேன். ஓகே, ஸோ ஃபால்ட்டி கேப்ஸு, இந்த ஃபால்ட்டான கேப்ஸை நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணுது. இந்த கேப்ஸ் வந்து போர்ட்லேயே வரதான் இருக்கணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை கிளியர் பண்ணும். ஸோ வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா, அந்த கேப்ஸ் ஏதாவது ஷார்ட் இருக்கா அந்த சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து கேப்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ டயோட் வேல்யூ பார்க்கலாம். மல்டிமீட்டர் டயோட் மோடில் இருக்குது. இப்போ டயோட் வேல்யூ பாருங்கள். ஸோ இந்த டயோட் வேல்யூ பார்க்குறீங்கன்னா 0.466. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டர் டயோட் வேல்யூ 0.466. பேட்டரி சென்சார், ஸோ இதுதான் பேட்டரி சென்சாரோட டயோட் வேல்யூ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 4669. ஸோ இப்போது பேட்டரி கனெக்டரை செக் பண்ணுவோம். ஸோ முன்னாடி நம்ம பேட்டரி கனெக்டரை செக் பண்ணும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு பேட்டரி கனெக்டரோட 2 பக்கமும் கிரவுண்ட் இருந்துச்சு, இந்த கார்னர்லேயும் கிரவுண்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ் சைடு. ஏன் அப்படி இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட பின் சைஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அது நீங்கள் மேக்கடையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நெகட்டிவ் சைடு 0.000. ஸோ இதோட பாசிட்டிவ் சைடு பாருங்கள் 0.473. இதுக்கு முன்னாடி இதோட இடம் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 0.003. ஸோ இப்போ ஒரு பேட்டரி மாஸ்பெட்டோட பேட்டரி கனெக்டரோட ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட்டில் இருந்ததுனால இந்த பேட்டரி கனெக்டர் வந்து கிரவுண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டரோட வேல்யூ 0.474. இப்போ வந்து நம்ம பேட்டரி மாட்டிட்டு சார்ஜ் லாஜிக் ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து டிசியில் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து கஸ்டமரோட ஓல்டு பேட்டரி. மைக்ரோஸ்கோப் ஆஃப் பண்ணியாச்சு, மைக்ரோஸ்கோப் பண்ணுவோம். ஸோ இது கஸ்டமரோட ஓல்டு பேட்டரியில் பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் எங்கன்னு பார்த்துட்டு ஸோ தட் கரெக்டாக இது பண்ணோம். நீங்கள் பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் போடக்கூடாது. ஸோ இது கஸ்டமரோட ஓல்டு பேட்டரி, அதுக்கு அதிலே வந்தது. இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 0.007 தான் வந்து ஆம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா பாசிட்டிவ் எதுன்றது கரெக்டாக பேட்டரி கனெக்டரில் பார்த்துக்கணும். ஸோ பேட்டரி கனெக்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேட்டரிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோஸ்கோப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ நம்ம இங்கே தான் செக் பண்ணோம், இதுதான் பாசிட்டிவ் லைனு. மைக்ரோஸ்கோப் கொஞ்சம் ஒய்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பாசிட்டிவ், மதர்போர்டோட பாசிட்டிவ் சைடு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபில்டர் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, மதர்போர்டோட பாசிட்டிவ் சைடு. இப்போ நான் அந்த பேட்டரி கனெக்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அடாப்டர் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம், மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்த்துக்கலாம்.
அடாப்டர் கனெக்ட். ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பை பார்க்க வேண்டாம், நீங்கள் டிசி மிஷினை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட டிசி மிஷினில் ஸ்டாண்ட் பை ஆம்ப் மட்டும்தான் நிற்கும். ஸோ எக்ஸாம்பிள் 0.0017 ஸ்டாண்ட் பை ஆம்ப் மட்டும்தான் இருக்கும். வோல்டேஜை வந்து நான் 19.42 செட் பண்ணியிருக்கேன். ஆம்பியர் வந்து ஃபுல் ஆம்பியர் இருக்குது. ஸோ இப்போ சார்ஜ் லாஜிக் ஒர்க் ஆகுதா? முன்னாடி நம்மளுக்கு சார்ஜ் லாஜிக் ஒர்க் ஆகல. ஸோ எக்ஸாம்பிள் 19.42 வோல்டேஜில் ஆம்ஸ் வந்து 0.017 தான் எடுத்துச்சு. இப்போ சார்ஜ் லாஜிக் எடுக்குதான்றத. ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் லாஜிக் எடுத்துச்சு. நான் சொன்னல 1.5 ஆம்ஸ்க்கு அபோவ் இருக்கும்னு சொன்னேன். இப்போ பேட்டரி ஃபுல் ட்ரையில் இருக்கும். ஸோ 2.152. இப்போ சார்ஜிங் ஆம்ஸ் வந்து 2.152. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுமா? மதர் போர்டில் சார்ஜிங் எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த எல்இடி எரியல. சார்ஜிங் எல்இடி ஆரஞ்சு லைட். ஸோ ஆரஞ்சு லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. மதர் போர்டும் சார்ஜிங் ஆம்ஸ் எடுத்துச்சு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ நான் திருப்பி ட்ரிகர் பண்ணுறேன். நல்லா சார்ஜிங் ஆம்ஸை பாருங்கள். 0.001 இருக்குது. இப்போ நான் மதர் போர்டில் பவர் கொடுக்கல, நான் பெல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மதர் போர்டுக்கு பவரை எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ண அடுத்த செகண்ட் ஸ்டாண்ட் பை ஆம்ப் 0.19. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட்லேயே சார்ஜ் லாஜிக் எடுத்துச்சு 2 ஆம்ஸ் 2.102 ஆம்ஸ். ஸோ இதுதான் சார்ஜிங் ஆம்ஸ். இப்போ பேட்டரி சார்ஜ் கன்சியூம் பண்ணி இதோட ஆம்பியர் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டு சார்ஜ் லாஜிக் ரெடி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வேறு கேஸ் ஸ்டடிஸ் தான் பார்ப்போம். தேங்க்யூ.